Today, we are going to meditate on Hebrews chapter 11, verses 32 through 40. இன்னைக்கு காலையில எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரை உள்ள அந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். The topic is faith that endures through history. வரலாறு முழுவதும் நிலைத்து நிற்கும் விசுவாசம். வரலாறு முழுவதும் நிலைத்து நிற்கும் விசுவாசம். Let's imagine now. நாம் இப்போது கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். There is a big tree and that has to be cut. ஒரு பெரிய மரம் இருக்கிறது, அதை நாம கட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். There are a lot of people who go before us with an axe and they keep cutting one by one. நமக்கு முன்னாடி நிறைய பேர் போறாங்க, அவங்க கோடாரி எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ somebody goes and cuts and cuts and cuts and he gets tired and his axe is also broken and let's say he's gone from the scene. அவர் வந்து கட் பண்றாரு வெட்டுறாரு கடைசியில அந்த கோடாரியும் உடஞ்சு போயிடுச்சு, அவருக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை, டயர்ட் ஆயிட்டாரு, அவர் வந்து அந்த காட்சியிலே இல்லாம போயிட்டாருன்னு வச்சுக்கோமே. The next one goes and then the next one goes and it goes on till another group of people come. இப்படியே போயிட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு மக்கள் குழு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். So they keep cutting and suddenly one day one fellow comes and simply kicks the tree and then it falls off. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வராரு, ஒருத்தர் வந்து சும்மா அந்த மரத்தை உதைக்கிறாரு, அப்படியே கிடுகிடுன்னு கீழே விழுந்துருது அப்படின்ட்டு நீங்க பாக்குறீங்க. ஸோ எவ்ரிபடி praises that guy who kicked the tree off. அந்த அந்த மரத்தை வந்து அப்படியே உதைச்சு தள்ளினார் இல்லைங்களா, அவரை தான் எல்லாருமே புகழ்றாங்க. They say he's a hero and he's strong and he simply with one kick he toppled down the tree. அவங்க சொல்லுவாங்க, ஒரே ஒரு உததான் அப்படியே மரத்தை கீழே வீழ்த்திட்டாரு, அவர் கீழே உதைச்சு தள்ளிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. But people may not think about all those who went before him and then cut. They did the bit. They did the play the role in cutting the tree. இவருக்கு முன்னாடி நிறைய பேர் அங்க போயிட்டு அவங்க பங்குக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மரத்தை கட் பண்ணாங்க, வெட்டினாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் மறந்துடுவாங்க. As we look at this chapter, this is what we find. இந்த 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் பார்க்குறோம். We have people who did exploits and we also see people who saw what was invisible but they did not see the promises fulfilled. It looks like the stories of faith remain incomplete. நாம ஒரு சிலர் இந்த புஸ்தகத்துல பார்க்குறோம். 11வது அதிகாரத்துல, எபிரேயர் 11வது அதிகாரத்துல இந்த விசுவாசத்தை குறித்து பேசும்போது ஒரு சிலர் வந்து பெரிய பெரிய காரியத்தை செஞ்சு அவங்களாம் சாதிச்ச மாதிரி நமக்கு தெரிகிறது. ஆனா ஒரு சிலரை பார்க்கும்போது அவங்க சாதிச்ச மாதிரி தெரியல. அவங்க வந்து ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, அதுக்காக வெயிட் பண்ணாங்க, ஆனா அதை அவங்க பார்க்காமலே அவர்கள் காட்சியை விட்டு போய்விட்டார்கள். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ அல்லது அவங்களுடைய விசுவாச கதை அல்லது விசுவாச சம்பவம் வந்து முடியாமையே அப்படியே கிடக்கிறது போல நமக்கு தெரிகிறது. பட் all of them are part of a community of faith. எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த விசுவாச சமுதாயத்துல ஒரு பங்காக இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். I just want to tell you that you are not standing alone today. நீங்க வந்து தனியா நிக்கல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விருப்பப்படுகிறேன். You are part of a heritage, you are part of a history, you are part of a community which has lots and lots of millions and millions of billions of heroes of faith. நீங்க வந்து தனியா இல்ல, நீங்க ஒரு பெரிய சமுதாயத்துல இருக்கீங்க, ஒரு பெரிய வரலாற்றுல ஒரு பாகமாக இருக்கீங்க. அந்த வரலாற்றுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோடி கணக்கான
விசுவாச வீரர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதுல ஒரு வீரராக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So when you look at all the histories of the heroes of faith, some people prayed so much and they did so much to see the kingdom of God established in some places, but they just died. You know, they could not see what they prayed for come true in their lives. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர்லாம் இந்த விசுவாச சமுதாயத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க, உழைச்சாங்க. எப்படியாவது தேவனுடைய ராஜ்யம் ஒரு சில இடங்கள்ல வரணும், இப்படி வரணும், அப்படி வரணும், ஆண்டவர் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா விசுவாசத்துல அதையெல்லாம் பார்த்தாங்க. ஆனா அதை நிஜ வாழ்க்கையில பார்க்காமயே அவங்க வந்து ஒருவேளை மரித்து போயிருக்கலாம். நீங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது யூ ஷுட் நாட் திங்க் தட் தே ஆர் ஃபெயிலியர்ஸ். அவங்கெல்லாம் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அவங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கக்கூடாது, நான் நினைக்கக்கூடாது, நாம நினைக்கக்கூடாது. We should see that they have done the bid, they have been faithful, and because of their seeds and because of their faithfulness we are reaping a big harvest today. And அவங்க 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 வேலையை செஞ்சாங்க, அதுக்காக அவர்களுக்கு நாம நன்றி சொல்லணும். அது மட்டுமல்ல அவர்கள் அவங்க விதைச்ச விதையினால, அவங்க செஞ்ச உழைப்புனால, கடினமான உழைப்புனால இன்னைக்கு வந்து நாம வந்து அறுவடையை அறுத்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. I still remember when I was in Delhi, an old pastor was recommended to preach in a church which was an English congregation. ஒரு ஆங்கில ஆராதனையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வயசான ஒரு பாஸ்டர் அங்கே டெல்லிக்கு வந்திருந்தாரு. ஸோ அவரை வந்து அந்த ஆங்கில ஆராதனையில் பேசுறதுக்காக இன்னொரு பெரிய பாஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார், இவரை யூஸ் பண்ணுங்க, நல்லா அவர் பேசுவார், இஸ் அ பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், அவர் வந்து நல்ல வல்லமை உள்ள தேவ மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாங்க. And then they also said he has done a lot of good work in the kingdom of God. So if you can have him preach in your church, it will be a blessing. But they said, he's an old man, he can't be preaching for a long time, he can't be preaching for more than an hour. For 45 minutes it's okay. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து கொஞ்சம் வயசானவர், ஆனா ரொம்ப நேரம்லாம் நின்றுலாம் ஒரு ஆளை பேச முடியாது, ஒரு 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 45 நிமிஷம் அவர் பேசுவார், நல்லா உற்சாகமாக அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. So this pastor to whom this old pastor was recommended had a 5-minute or 10-minute conversation with him over the phone. தொலைபேசி வழியாக எந்த பாஸ்டருக்கு வந்து இந்த பாஸ்டர் எடுத்து நீங்க உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பாஸ்டர் வந்து ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் இவரோட பேசினதுக்கு அப்புறம் after talking with this pastor he said, no, I can't have him preach. அவரை வந்து என் சபையில வந்து பேச விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். So the person who recommended the pastor asked, what happened? He's such a good man of God, and then he preaches well, and he has sacrificed his life, and he's gone through poverty, persecution, and he has a lot of things to tell the people and inspire them. அவர் சொன்னாரு, இது ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், இவரை நீங்க உபயோகப்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இவர் வந்து பயங்கரமான கஷ்டத்தினுடைய ஊழியம் செஞ்சிருக்காரு, நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்ற சம்பவங்கள், அவர் சொல்ற சத்தியங்கள்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். தென் in the conversation, this is what the pastor said, to whom this old pastor was recommended, this is what he said. அந்த பேசும்போது யாருக்கு இந்த வயசான பாஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ உங்க சர்ச்ல யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் தான் சொன்னார். This is what he said. I had a conversation with him, and he did ministry in some places, but he didn't establish a big church. He's not a big pastor. He said, அவர் இங்கெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்காரு, ஆனா ஒரு பெரிய சபையெல்லாம் அவர் உருவாக்கவில்லை, அவர் வந்து ஒரு பெரிய பாஸ்டர்லாம் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாரு. And then another thing he said was, he makes some grammar mistakes in his English, so I can't use him.
So number one, he's not a big pastor. Number two, his English is not very good. He makes some mistakes in the language. He said, அந்த பாஸ்டர் வந்து ஃபெயிலியரான பாஸ்டர், ஒரு பெரிய பாஸ்டர்லாம் கிடையாது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய இங்கிலீஷில் வந்து சில பேசிக் அடிப்படை தவறுகள்லாம் அவர் பண்ணுறாரு. ஸோ அவரெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐ ரியலி காட் அப்செட் வித் தட் பாஸ்டர். அந்த பாஸ்டர்கிட்ட ரொம்ப நான் கொஞ்சம் கோபிச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, I mean, these are not the reasons. These are not the reasons. He may not be a big pastor by the standard of the people today, but he's a faithful pastor. I would say, he's a big pastor. I would say he's a big pastor. I don't know whether he is still alive, but he's a big pastor in the sense he has gone through sacrifice. He has sacrificed himself. He has sacrificed his family. He has gone through persecution, and he established churches. Those churches may not be mega churches, but he has been faithful to God. And he, coming from a poor background, coming from a village, he learned the language. He wrote books and things like that. அவர் வந்து நிறைய காரியத்தை செஞ்சிருக்காரு, தியாகம் பண்ணியிருக்காரு, குடும்பத்தையே தியாகம் பண்ணியிருக்காரு, தன்னுடைய உடலை வந்து தியாகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். வியாதி, அதன் மத்தியில் அவர் ஊழியம் செஞ்சாரு. அவர் வந்து ஒரு வேளை மெகா சர்ச் பாஸ்டரா இல்லாமல் இருக்கலாம், பட் அவர் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு போதகர் என்று நான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர் ஒரு ஏழை பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ஒரு கிராமத்திலேருந்து வந்து அவர் இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிட்டு, அவர் ஹிந்திக்காரர் தான், பட் அவர் இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிட்டு அவர் வந்து ஊழியம் செஞ்சு புக்கெல்லாம் எழுதியிருக்கிறார். So what I want to say is, in the places where he ministered in the beginning, from his churches sprang some very big churches. அவர் செஞ்ச ஊழியத்திலிருந்து ஒரு பெரிய சபைகள்லாம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அருமையானவர்களே, what am I saying? Today many people look down on the ministers, looking at their simplicity or poverty, or the skills they do not have, and they say they're not big pastors. ஒரு சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான பாஸ்டர்ஸை பார்த்து ஏழையா இருக்கலாம், அவங்க வந்து சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது சிம்பிளாகவே இருக்கிற மாதிரி இல்லை, சிம்பிளா இருக்கலாம். அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பந்தாவான ஒரு தோற்றத்தை எல்லாம் இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்கள பார்த்து கேவலமாக நினைக்கிற ஆட்கள் உண்டு. பட் they have done ministry, they have sacrificed, they have been faithful to God. ஆனால் அவங்க வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருக்காங்க, அவங்க தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். they have done the bit. அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு பங்கை பண்ணியிருக்கிறாங்க. Today if young ministers are reaping the harvest, reaping the dividends of dividends in the kingdom of God, it's only the dividends of the hard work our forerunners have put in the field. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி போனவங்க, அவங்க போட்ட விதையினால, அவங்க செஞ்ச கடினமான உழைப்புல இருந்து வருகிற பலன்களை தான் நம்ம அறுத்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்ம ஒரு நாளும் அப்படி பார்க்கவே கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். Who knows, the simple believer who comes and says, I prayed for my village, but nobody is coming to the Lord. I'm still praying. ஒரு சாதாரண விசுவாசி நீங்க பார்க்கலாம். அந்த விசுவாசி வந்து சொல்லலாம், என்னுடைய கிராமத்துல இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா யாருமே ரட்சிக்கப்பட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லலாம். But that believer prayed and prayed and prayed, share the gospel with the people, and one day he is gone, let's say, and then few other believers come and then share the gospel, and then they get some people. It doesn't mean that the other people are successful and the one who prayed so much and then is gone is a failure. ஒரு அந்த விசுவாசி ஜெபிச்சு தன்னுடைய கிராமத்துக்காக ஜெர்மனி கடைசியில் அந்த உலகத்தை விட்டு அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு சிலர் வராங்க, அவங்க வந்து ஷேர் பண்றாங்க, காஸ்பலை வந்து சுவிசேஷத்தை சொல்றாங்க, ப்ரேயர் பண்றாங்க. அவங்க மூலமா சிலர் ரட்சிக்கப்படும் போது நம்ம இப்படி நினைக்க தேவையில்லை, அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லை, அவர் வெற்றி பெறல, ஆனா இவங்க பாருங்க வெற்றி பெற்றாங்க, இவங்கெல்லாம் சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. It's a continuation from the other people's prayer, other people's hard work. இது வந்து மற்றவங்களுடைய ஜெபத்தினுடைய, மற்றவங்களுடைய உழைப்பினுடைய
ஒரு தொடர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும் அருமையானவர்களே. ஸோ we we have to do our bit. நாம வந்து நம்முடைய பங்கை நம்ம செய்ய வேண்டும். In a big long string of lot of people doing their works. இது வந்து ஒரு பெரிய பெரிய சங்கிலி மாதிரி இருக்கு, ஒரு தொடர்ச்சி மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லோருமே அவங்கவுங்க வேலை செய்யறோம். பட் some people see things and then don't see the 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 things they pray for come true in their lives. ஒரு சிலர்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க எதுக்காக ஜெபம் பண்றாங்களோ அதை அவங்க பாக்குறாங்க, நிச்சயமா அவங்க பாக்குறாங்க. ஆனா அது உண்மையாக வாழ்க்கையில் நடக்காம போகலாம். பட் some people see the things they pray for come true in their lives. சிலர் பாத்தீங்கன்னா அவங்க எதுக்காக ஜெபம் பண்றாங்களோ அது அவங்க வாழ்க்கையில நிஜமாக மாறுறதை நம்ம பார்க்கிறோம். Praise the Lord for everyone. Everyone has a room, has a place in the kingdom of God. எல்லோருக்குமே தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு இடம் இருக்கிறது அருமையானவர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு there is a place for in the kingdom of God. There is a place for people to preach, and there is a place for people to arrange chairs in the church. There is a place for people to sing, and there is a place for people to set the mics, PA system. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பாத்தீங்க அப்படின்னா சபையில ஒரு சிலருக்கு சேர் போடுறதுக்கு அல்லது பாய் போடுறதுக்கு அதுக்கும் இடம் இருக்கிறது, பிரசங்கம் பண்றதுக்கு இடம் இருக்கிறது, பாட்டு பாடுறதுக்கு இடம் இருக்கிறது, அதே வேளையில மைக்கு செட் பண்றதுக்கு இடம் இருக்குது. நோபடி இஸ் கிரேட்டர் தென் எனிஒன். யாருமே யாரை காட்டிலும் பெரியவங்களே கிடையவே கிடையாது அருமையானவர்களே. and nobody is inferior to anyone. யாரும் யாருக்கும் தாழ்வானவர்களா கிடையாது. everybody is equally valuable in the kingdom of God. எல்லோருமே தேவனுடைய ராஜ்யத்துல சம அளவு மதிப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. So as we all do things, whether we see things happen or not, நம்ம எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலையை செய்யும் போது அல்லது காரியங்கள் நடக்கிறதோ நடக்கவில்லையோ நம்முடைய வேலையை செய்யும் போது we will see the rewards for what we do. நாம செய்யற காரியத்துக்கு பலன்களை நிச்சயமாக பார்ப்போம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. That's what we see in this chapter. அதை தான் நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. I just want to read the scripture portion first in English and then in Tamil. நான் இந்த வேத பகுதியை முதலாவது நான் ஆங்கிலத்திலே வாசித்து விட்டு பின்பு நான் தமிழிலே வாசிக்கிறேன் உங்களுக்காக. முதலாவது நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Hebrews chapter 11 verses 32 through 40. இப்ரேயர் 11வது அதிகாரம் 32 40வது வசனம் வரை. And what more shall I say? I do not have time to tell about Gideon, Barak, Samson, Jephthah, about David and Samuel and the prophets who through faith conquered kingdoms, administered justice, and gained what was promised, who shut the mouths of lions, quenched the fury of the flames, and escaped the edge of the sword, whose weakness was turned to strength, who became powerful in battle and routed the foreign armies. Women received back the dead, raised to life again. There were others who were tortured, refusing to be released so that they might gain an even better resurrection. Some faced jeers and flogging and even chains and imprisonment. They were put to death by stoning. They were sawed in two. They were killed by the sword. They went about in sheepskins and goatskins, destitute, persecuted, and mistreated. The world was not worthy of them. They wandered in deserts and mountains, living in caves and in holes in the ground. These were all commended for their faith, yet none of them received what had been promised, since God had planned something better for us, so that only together with us would they be made perfect. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 32 40 வரைக்கும். எபிரேயர் 11 32 40வது வசனம் வரை. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவிது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டும் என்றால் காலம் போதாது.
விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் கோபத்தை அணைத்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியர்களுடைய படைகளை முறியடித்தார்கள், பெண்கள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைவதற்கு விடுதலை பெற சம்மதிக்காமல் பாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் சிறை காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியப்பட்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறி ஆட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு தகுதியாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறி அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளாமல் போனார்கள். நாம் இல்லாமல் அவர்கள் பூரணர்கள் ஆகாதபடி விசேஷித்த நன்மையானதை தேவன் நமக்காக முன்னதாகவே நியமித்திருந்தார். See, God had a great grand plan, and all these heroes of faith played their roles. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், and இந்த எல்லா விசுவாச வீரர்களும் அதிலே பங்கு பெற்றார்கள் சொல்லி பார்க்கிறோம். But they didn't see everything happen in their lives. அவங்களுடைய வாழ்க்கையில அல்லது அவங்களுடைய வாழ்க்கையின் காலத்துல எல்லாமே நடக்கவில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் வித் us finally, that's what the author says, நம்மளோட சேர்ந்து கடைசியாக things have got fulfilled. நம்மளோட சேர்ந்து கடைசியா எல்லாமே நிறைவேறி இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவோடு நம்மளோட சேர்ந்து நிறைவேறி இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். So God's plan was that with us things will get better, things will be fulfilled, but they all did their bit. நம்மளோடு சேர்ந்து எல்லாமே நிறைவேறி இருக்கிறது அல்லது நிறைவேற வேண்டும் என்ற அந்த திட்டம் ஆண்டவருக்கு இருந்துச்சு. நம்ம காலத்துல இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று இருந்தது. ஆனா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல. பட் அவர்கள் எல்லோருமே அவர்களுடைய காரியத்தை செய்தார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். Why does this book tell about those who went through persecution? ஏன் இந்த புஸ்தகம் உபத்திரவத்துல போனவர்களை பத்தி பேசுகிறது? And it's not simply talking about those who went through persecution, but it talks about those who remained faithful to God in spite of persecution. உபத்திரவங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்காக விசுவாசமா இருந்தவங்களை குறித்து ஏன் இந்த அதிகாரம் பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்றைக்கு Jewish Christians faced persecution, and many of them tended to go back to Judaism, or they wanted to go back into the other religions they came from. அன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக அன்றைக்கு இருந்த விசுவாசிங்க உபத்திரவத்து நிமித்தமாக மீண்டுமாக யூத மதத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யோசித்தாங்க. அல்லது ஒரு சிலர்லாம் மீண்டுமாக எந்த விசுவாச கோட்பாடு மத கோட்பாடுல இருந்து அவங்க வந்தாங்களோ அதுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் யோசித்தாங்க. So this book is telling the people, do not give up your faith, just stay on, and you will play your role, and you will win the battle. இந்த அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க விசுவாசத்துல நிலைத்திருங்க, உங்க பாதையில் இந்த விசுவாச பாதையில் நிலைச்சிருங்க, நீங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த வசனங்கள் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். If you look at verses 32 to 35, it says, what more shall I say? இன்னும் என்ன அதிகமா நான் சொல்லணும், சொல்லுங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். All these people conquered kingdoms and administered justice and gained what was promised. இந்த ஆட்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆட்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, அவர்கள் என்ன நினைச்சாங்களோ, என்ன அவங்க சாதிக்க நினைச்சாங்களோ அவர்கள் சாதித்தார்கள், ராஜ்யங்களை அவர்கள் வென்றார்கள். இப்படி எல்லாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். The book talks about Gideon, books talks about David and the women who received back the dead. இது இந்த அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா கிதியோனை பத்தி சொல்லுது, தாவீதை பத்தி சொல்லுது. அப்புறம் ஒரு சில
பெண்களை பத்தி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய மரித்தவர்களை உயிரோடு கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ even though there are not many details about these heroes, இந்த வீரர்களை குறித்து கிதியோன், தாவீது இவங்களை பத்திலாம் மற்ற பெண்களை பத்திலாம் பாத்தீங்கன்னா நிறைய இங்க சொல்லப்படவில்லை என்றாலும் they are also heroes, but there are a lot of other people this chapter tells about, and they suffered so much and the names are not mentioned. மற்றவர்களை பற்றியும் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவர்கள் ஆண்டவருக்காக உபத்திரவப்பட்டார்கள். அவர்களுடைய பெயர்கள்லாம் இங்கே சொல்லப்படவில்லை. பட் தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ் கிரேட் ஹெரிட்டேஜ் ஆஃப் த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். அவங்க வந்து யாருடைய பேரெல்லாம் சொல்லப்படலையோ, யாரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்களோ அவர்களும் இந்த ஒரு பெரிய ஹீரோக்கள், விசுவாச வீரர்களுடைய சமுதாயத்துல அவர்களும் பங்கு பெற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். they all, the Bible says they were persecuted, and there are many things it says, my friends, they were living in caves, they were running from one place to another, and they lived in poverty, they went through persecution and suffering. அவங்க வந்து பாத்தீங்கன்னா குகையில வாழ்ந்தாங்க, உபத்திரவத்தை அடைஞ்சாங்க, துன்பத்தை அனுபவிச்சாங்க. அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் அவங்க எல்லோருமே விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றாங்க. they are all good people, they were faithful to God, but whatever was promised to them did not happen in their lifetime. அவர்களுக்கு என்ன வாக்கு பண்ணப்பட்டுச்சோ அவர்களுக்கு அந்த காரியம் நடக்கவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். Did Abraham see Jesus Christ? Oh yes, but did he see Jesus in reality? இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் பார்த்தாரா? நிச்சயமாக பார்த்தார். ஆனா அவர் உண்மையிலேயே நிஜமா அவர் பார்த்தாரா? இல்ல. I can say this way, Abraham was promised the land. ஆபிரகாமுக்கு வந்து ஒரு பெரிய தேசம், ஒரு நிலம் வந்து வாக்கு பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். பட் he lived in the promised land without claiming the promised land, without having the land as his own. அவர் வந்து பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல தான் அலைஞ்சு திரிஞ்சாரு. ஆனா அந்த தேசம் இன்னும் அவருக்கு சொந்தமாகவே இல்லை. I think the first piece of land that actually which he bought as his own was a cave to bury his wife Sarah. இந்த முத அவர் வந்து சொந்தம் அப்படின்னு வாங்கின ஒரு நிலம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல வாங்கின நிலம் எது அப்படின்னா தன்னுடைய மனைவியாக சாராளை அடக்கம் செய்வதற்காக வாங்கின ஒரு சின்ன குகை அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். பட் he was roaming around, wandering around in the land. Did he put his faith in God? Was he faithful to God? அவர் வந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா அவர் ஆண்டவரை விசுவாசிச்சாரா? ஆமா. ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாரா? ஆமா. பட் Moses saw the land, had a glimpse of the land, but could not enter the land. மோசே பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த தேசத்தை பார்த்தாரு, ஆனா தேசத்துக்குள்ள நுழைய முடியல அப்படின்றத பார்க்கிறோம். And what about Joshua and the other people? யோசுவா மற்றும் மற்றவங்களை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? They entered the land. அவர்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே அவர்கள் உள்ளுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். So can we say that they are all better than, greater than Moses and Abraham? நம்ம இப்படி சொல்ல முடியுமா? அவர்கள் எல்லோருமே ஆபிரகாமை காட்டிலும் மோசே காட்டிலும் பெரியவர் என்று சொல்ல முடியுமா அப்படின்னா நோ. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். there are lot of unsung heroes in the kingdom of God. அதாவது புகழாரம் செலுத்தப்படாத அநேக ஹீரோஸ், விசுவாச வீரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல உண்டு. அருமையானவர்களே, there are so many unnamed heroes in the kingdom of God. பெயர் சொல்லி வாழ்த்தப்படாத, துதிக்கப்படாத அல்லது போற்றப்படாத நிறைய தலைவர்கள், வீரர்கள் இந்த சமுதாயத்துல தேவனுடைய ராஜ்யத்துல உண்டு. அருமையானவர்களே, just because somebody is sung about, somebody is named, somebody is praised, doesn't mean that they are the only ones who have done the bit or done great things in the kingdom of God. அதாவது யாரை பத்தியோ நம்ம பாட்டெல்லாம் பாடுறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஓ வா கிரேட் அப்படின்னு சொல்றோம், அவங்க மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்துல பெரிய காரியங்களை செய்யவில்லை. அருமையானவர்களே, I want you to go and take a look at
the graveyards of great men of God. பெரிய பெரிய தேவ மனுஷங்களுடைய அந்த அவங்க மரித்தவங்களுடைய அந்த அந்த கிரேவ்யார்ட் கல்லறையை நீங்க போயிட்டு நீங்க பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். யூனோ மேபி யூ ஜஸ்ட் see the name, ஒரு பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். But there is a history behind each one. There is a story behind each one. ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த கல்லறையை நீங்க போய் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கிறது. when my wife and I went to what is that place? Ziegenbalg. Yeah. Tarangambadi. 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 Yes, thank you so much. Exactly. Tarangambadi. We looked at many graves there, and the epitaph, on the graves. அங்க நிறைய கல்லறைகளை பார்த்தோம். அந்த கல்லறைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பத்தி எழுதியிருக்கோம். சும்மா something is written, but there is a story. What is written is only in 4 words or 5 words. அங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு 4 வார்த்தையில 5 வார்த்தையில ஏதோ ஒண்ணு எழுதி இருக்கிறாங்க. But definitely there is something about the birth date and the death date. அவங்க எப்ப செத்தாங்க மரித்தாங்க அப்படிங்கிற டேட் எல்லாம் அங்க இருக்கிறது. But there is a story behind it. அவங்களுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கதை இருக்கு. When we went to a bookshop and had a conversation with them about some of the people, they told stories about it. அங்க உங்க ஒரு புக் ஷாப் இருந்துச்சு. ஒரு அங்க போயிட்டு அவங்க கிட்ட கேட்ட போது பாத்தீங்கன்னா அவங்க நிறைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க. I felt like I had done nothing in the kingdom of God. நான் அங்க அவங்க கதையெல்லாம் கேட்ட போது நான் ஒண்ணுமே பண்ணல ஆண்டவருடைய ராஜ்யத்துல. Because they are all heroes. They sacrifice so much more. Other books about them? No. But there are graves. அவங்கள பத்தி நிறைய புக்கெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. In fact, they've also not written any books. அவங்களும் புக்ஸ் எல்லாம் எழுதவே இல்லை. But they did their bit, my friends. அவங்களுடைய வேலையை செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். When you read verse 37, it says they suffered so much and they wandered around. They wandered around. வேத வசனம் சொல்லி இது 37வது வசனத்தை வாசிங்க அப்படின்னா அவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள். 38வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் சிதறி அலைந்தார்கள். They were scattered. அவர்கள் சிதறி அலைந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். I just want to tell you that there is a cost in the kingdom of God for being faithful. ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு கிரயத்தை நீங்க செலுத்தி தான் ஆகணும். அருமையானவர்களே, செலுத்தி தான் ஆகணும். You cannot be a soldier without getting hurt. நீங்க ஒரு படை வீரனாக எந்த விதமான காயமுமே எனக்கு வரவே கூடாது, ஆனா படை வீரனா இருப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. There is a joke. There was a Christian in a church. He would never come to church. He would never come to any prayer meeting. He would never do anything. ஒருத்தர் சர்ச்சில் இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா எந்த பிரேயர் மீட்டிங்கும் வர மாட்டாரு, சர்ச்சுக்கும் வர மாட்டாரு, ஒண்ணுமே அவர் ஆளையே பார்க்கவே முடியாது. அவர் என்ன பண்றாருன்னே தெரியாது. But suddenly he showed up in the church. So the pastor asked, you are supposed to be a soldier, active soldier, brother. அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட அந்த மனுஷரை பார்த்து பாஸ்டர் சொன்னாரு, பிரதர் நீங்க ஆக்டிவா செயல்படுற ஒரு போர் வீரராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு. So that man, is a very smart guy. He laughed and said, Pastor, I am a secret soldier. அவர் சொன்னாரு, பாஸ்டர் நான் ரகசிய சோல்ஜராக இருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. It's just a joke. But I just want to tell you, we cannot be secret soldiers all the time. நம்ம ரகசிய சோல்ஜராக ரகசிய போர் வீரர்களாக இருக்கவே முடியாது. I'm not saying that you have to go around telling the people, hey, I'm a Christian, look at me, and all that. நீங்க மற்ற எல்லார்ட்டையும் போயிட்டு நான் பாருங்க நான் கிறிஸ்டியன் பாருங்க அப்படின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. We don't need to even have a Christian name. நம்ம ஒரு கிறிஸ்தவ பேர் கூட வச்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை. But at some point of time, you have to stand for your faith.
சில வேளைகள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க விசுவாசத்துக்காக நீங்க நின்னுதான் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கணும். மேபி இன் among your friends, maybe among your relatives or in your workplace, somewhere you need to say, this is what I believe and this is what I do not believe, this is what I can do, this is what I cannot do. சில வேளையில பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்கள் மத்தியில, அது உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க இப்படி சொல்லிதான் ஆக வேண்டியது சூழல் வந்துடும். நான் வந்து இதுதான் நான் செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இதுதான் நான் விசுவாசிக்கிறேன், இதை நான் விசுவாசிக்க மாட்டேன். And then when they ask, why do you do that? You may say, I follow Jesus Christ. நீங்க அப்படி ஏன் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது நீங்க இப்படி சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வரும், நான் வந்து இயேசுவை பின்பற்றுகிறேன். But as we are faithful to God, I just want to tell you, we will always reap rewards. And you can be a great inspiring example to somebody. நீங்க ஒருத்தருக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும், விசுவாசத்தை தூண்டும் ஒரு சாட்சியாக நீங்க இருக்க முடியும் அருமையானவர்களே. I just want to have a 1-minute prayer for all of us. ஒரு நிமிஷம் ஜெபம் மட்டும் நான் பண்றேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்க ஒவ்வொருத்தரும் கரத்துல வைக்கிறோம். எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்ன வந்தாலும் சரி உங்களுக்காக நான் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே எங்க மனசுல இருக்கட்டும் ஆண்டவரே. அது எங்களை தூண்டட்டும். நாங்க ஒரு பெரிய சமுதாயத்துல ஒரு ஆளாக இருக்கிறோம். நான் உண்மையா இருக்கிறது நிச்சயமாக பலனை கொடுக்கும். அது நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும் சாட்சியாக இருக்கும். அதுக்காக நன்றி சொல்றேன். இயேசு நாமத்தில் ஆமென்.